ஆனா இந்த வெற்றி உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய மாபெரும் வெற்றி தான். ஒரு பக்கம் பெண்ணுன்ற ஒரு நிறுவனம், அதுக்கு சில 100 கோடிகள கொட்டி அழுது, அட்வர்டைஸ்மென்ட்‌க்கு சில 100 கோடிகள், ஊடகங்கள விலைக்கு வாங்குனது, பத்திரிக்கையாளர்கள விலைக்கு வாங்குனது, அறிவுஜீவிகள்ன்ற பேர்ல அவங்கள விலைக்கு வாங்குனது, எல்லாம் பண்ணியுமே வந்து 70 தொகுதிகள தாண்ட முடியாம முதல்வரே தோக்குறாரு. ஆனா எதுவுமே பண்ணாம, YouTubeல கூட அட்வர்டைஸ்மென்ட் பண்ணாம, எதுவுமே பண்ணல இவங்க. ஒரு மொத்தமே 10 நாள் தான் பிரச்சாரமே பண்ணாரு. ஆமா. இப்ப வந்து களத்துல வந்து நிக்கல, மக்கள எதுவுமே சந்திக்கல. நானும் சொல்றேன். ஆமா களத்துல வந்து நெறைய நிக்கல, இந்த எதுவுமே இந்த சந்திக்கல. குற்றச்சாட்டுகள் வந்து அவர் மேல தொடர்ந்து அடுக்கிக் கொண்டு தான் போனாங்க. ஆனா அப்படி இருக்கும் பொழுதே வந்து வெற்றி வாய்ப்பு இவ்ளோ இருக்கு அப்படின்னா இருக்குது. இன்னும் இன்டென்ஸா வந்து பிரச்சாரம் பண்ணியிருந்தா, வெற்றி வாய்ப்பு இன்னும் கூட கூடியிருக்கலாம். பிரச்சாரத்துக்கு முழுமையா பங்களிப்பு செலுத்தியிருந்தா, வேட்பாளர்கள் தொகுதி முழுக்க போயிருந்தா, எல்லா வேட்பாளர்களும் போயிருந்தா, கிராமந்தோறும் போயிருந்தாங்கன்னா, கிராமங்கள் தோறும் மக்கள போய் சந்திச்சிருந்தாங்கன்னா, வெற்றி வாய்ப்பு வேறையா கூட இருந்திருக்கலாம்.